உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தினமலர் மற்றும் சாணக்கியா சேனல் இணைந்து ஒரு மிக முக்கியமான கருத்து கணிப்பை 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னெடுத்து நடத்தி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து கொண்டிருக்க நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதை மிக முக்கியமாக கையாண்டது திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவர் நம்மோடு இருக்காங்க. சார் வணக்கம். சார், 2026 எலெக்ஷன் நீங்கள் பார்த்த சாம்பிள்ஸ், உங்களுடைய காமன் அனலைசேஷன் ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு? முதல்ல இது நான் முன்னின்று பண்ணதில்லை, நான் கூட இருந்து பண்ணது. இது ஒரு பெரிய டீம் பண்ணியிருக்கிறது. கிட்டத்தட்ட 70 தொகுதியில் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், நான் 2014 தேர்தலிருந்து இதில் இருக்கிறேன். 2014, 16, 19, 21, 24, 26 ஒரு 8-10 தேர்தலில் நேரடியாக நம்ம பண்ணதுனால அவர்களை கூட இருந்து நம்ம பிளான் பண்ணோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து இது ஒரு டீம் ஒர்க். ஏன்னா சர்வே அப்படிங்கிறது 2 விதமாக நம்ம பிரிக்கணும். ஒன்று களத்தில் பண்ணுறது, பின்னாடி போஸ்ட்டு ஃபீல்டுக்கு போயிட்டு வந்த பிறகு செஃபாலஜிக்கலாக அதில் எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. உங்கள்கிட்ட கேட்டால் டிஎம்கே ஆட்சி மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் யாருக்குங்க ஓட்டு போட போகிறோம்னா டிஎம்கேக்குன்னு சொல்லுவீங்க. இப்படி ஒன்று இருக்கும். அப்போ இது என்னடா, இது டிஎம்கே மோசமான ஆட்சின்னு சொல்கிறாரு, டிஎம்கே ஓட்டு போடன்னு சொல்கிறாருங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அது பின்னாடி வரக்கூடிய செஃபாலஜிக்கல், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு. ஸோ அது ஒரு பெரிய டீம் ஒர்க். இந்த சர்வே பொறுத்தளவுக்கு மார்ச் மாதத்தில் நாங்கள் நடத்தினோம். இது எல்லா விஷயங்களும் ஃபைனலைஸ் ஆகி, அதாவது காங்கிரஸ் பிஜேபியுடைய கேண்டிடேட்ஸ் தவிர மற்ற எல்லாமே, அது கூட்டணி முடிவாகி, தொகுதி முடிவாகி, கேண்டிடேட்ஸ் முடிவாகி, சின்னங்கள் முடிவாகி, எல்லாம் முடிவான பிறகு வந்த சர்வே, எடுத்த சர்வே. அப்போ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த ஃபேக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ப்ளஸ் இந்த ரிசல்ட் என்ன வந்துச்சோ அதுதான் இதற்கு முந்தின ரிசல்ட்டும் வந்துருந்துச்சு. அப்போ அதற்கு முன்னாடி நாங்கள் சாணக்கியா தனியாக பண்ணும்போது அதில் ஒரு 3% ஒரு வேரியன்ட் இருந்துச்சு. அதில் ஒரு ஸ்விங் மாற்றி தெரிஞ்சது. ஸோ இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 பேரில் லீடு எடுக்கிற விஷயம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஆனால் மற்ற எல்லா பேராமீட்டரும் கிட்டத்தட்ட அப்படியே வந்திருக்கு. அப்போ இது சரியாக தான் இருக்குதுன்னு ஒரு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் 2 சொல்லுவாங்க. எண்ணிக்கை அளவிலும் தரத்தின் அடிப்படையில் 2 சொல்லுவாங்க. ஸோ 2மே பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிற ஆறுதலாக இருக்குது. ஸோ இந்த சர்வே நிதர்சனத்தை தான் பிரதிபலிக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கீங்களே சார்? 20% எடுத்திருக்கிறோம். அதுதான் சரியான சாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபீல்டுக்கு போனபோது இவருக்கு 30 வயசு இருக்கும், அந்த தம்பிக்கு 28 வயசு இருக்கும், இவருக்கு 50 வயசு. இப்படி நாங்கள் போகல. நாங்கள் போய் எங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அது எப்படி போனோம். அதில் எதிர் இருக்கிறவர் ஆணாகவும் பெண்ணாகவும் முதியவராகவும் இளையவராகவும் பணக்காரம் ஏழையாகவும் எப்படினாலும் இருப்பாங்க. அதில் இருக்கும். அதில் ரேண்டமாக நம்ம எடுத்ததில் வந்த சாம்பிள் யூத் பிலோ 20% இருக்குது. ஐ திங்க் விச் இஸ் வெரி குட் ரெப்ரசன்டேஷன். ஓகே. இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது காமனாக நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த டேட்டாவில் தாவேகா அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அதுக்கு எப்படி வந்துச்சு? இதற்கு முன்னாடி இப்பயும் ஒரே மாதிரி தான் வந்தது. நாங்கள் சாணக்கியா ரீசெண்டாக நம்ம 4 சர்வே நான் உங்களுக்கு கணக்கில் வச்சுக்கிறேன். இப்போ இன்றைக்கி நேற்று நாங்கள் ரிலீஸ் பண்ணத வீடியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 4 சர்வே கணக்கில் வச்சுக்கோங்க. 2 வித் தினமலர், 2 வித்தவுட் தினமலர். நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த 4ல் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது 20% திரு விஜய்க்கு வந்தது. அப்போ நான் நாங்கள் எடுத்த சர்வேவை ஆன் ஏரில் நான் டிஸ்ஓன் பண்ணேன். இல்லை, இந்த நம்பர் எனக்கு ரொம்ப அதீதமாக தெரியுது, 20லாம் வர வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன்னு பின்னாடி 20 காட்டிகிட்டே நான் சொன்னேன். ஐ பர்சனலி டிஸ்ஓன் திஸ் நம்பர், பட் இதுதான் ரிசல்ட். நாங்கள் என்ன ரிசல்ட்டை நாங்கள் டே 1 தான் மேனிப்புலேட் பண்ணுற எங்களுக்கு பழக்கம் இல்லை. என்னைக்கு எந்த பஞ்சாயத்தாலும் நம்மகிட்ட சரியாக இருக்கணும், டாக்குமெண்ட் சரியாக இருக்கணுங்கிறனால நாங்கள் இப்போ வரைக்கும் நம்ம பண்ண சர்வேல, தினமலரோடு சேர்ந்து பண்ண சர்வேலேயே நிறைய ஃபோன் நம்பர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஃபோன் நம்பர் வாங்க முடியாது, கேட்க முடியாது. அதனால் யாரெல்லாம் கொடுக்க தயாராக இருக்காங்களோ அவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம். ஸோ அது ஆத்தென்டிகேட் பண்ணுறது திருப்பி நாங்கள் கால் பண்ணி வெரிஃபைலாம் பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் முதல் இது பண்ணும்போது 20% வந்தோடனே நான் இல்லைன்னு டிஸ்ஓன் பண்ணேன். அடுத்து நாங்கள் தனியாக பண்ண சர்வேல திரும்பும்போது அதே 20% இருந்துச்சு. அப்போ நான் ஓன் பண்ணேன். நான் ரிவர்ஸ் எடுத்தேன். இல்லைங்க, நான் ஒத்துக்கிறேன், விஜய்க்கு 20 வரும் போல் தெரியுதுன்ட்டு. அதுக்கப்புறம் 2 சர்வே தினமலரோட பண்ணோம். 2 சர்வே அதே தான் 18, 19, 20 தான் நிற்கிது. வேறு நம்பரில் வேறு ஒரு இடத்துல. ஸோ இந்த 15லேருந்து 20 வரைக்கும் அவர் எடுப்பார் அப்படிங்கிறது நான் திடமாக நம்புகிறேன். சாணக்கியா தனியாக எடுத்த சர்வே, தினமலர் சேர்ந்து எடுத்த சர்வே, மற்றவர்கள் எல்லாருமே எடுத்த சர்வேல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே 15க்கு கீழே வரல, 20க்கு மேலே போகல. அதனால் இந்த நம்பர் விஜய்க்கு 20% வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற நம்பர் ஒரு ரொம்ப வேலிடேட்டட் நம்பர் தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் அந்த 19,500 305 மொத்தமாக 3 எக்ஸாக்டாக
நம்பர்ஸ். இதை இத்தனை தொகுதிகளுக்குள்ள மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி அனலைஸ்? அது வந்து எங்கள் செஃபாலஜிக்கல் சீக்ரெட். நாங்கள் வந்து அதை எல்லாத்தையுமே சொல்ல முடியாது வெளியில். நாங்கள் வந்து வேலிடேட் பண்ணும்படியாக 70 தொகுதிகள் எடுத்திருக்கோம். அந்த 70 தொகுதி எப்படி செலக்ட் பண்ணோங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அது வந்து 70 தொகுதி 234 தொகுதியில் 70ங்கிறது வந்து 1/3. ஸோ 3 பேரில் ஒருத்தர் பார்த்தா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சாணக்கியா தனியாக பண்ணும்போது 2000 சாம்பிள்லாம் வச்சு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், நாங்கள் 2000 சாம்பிள் வச்சு பண்ணதுக்கும் 19,305 சாம்பிள் வச்சு பண்ணதுக்கும் ரிசல்ட்டில் வேரி ஆகலை. அப்போ என்ன மேட்டர்னா, நீங்கள் எத்தனை தொகுதி பண்ணீங்கிறது மேட்டரில், எந்தெந்த தொகுதியில் பண்ணீங்கிற மேட்டரில், அதில் நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்திருக்கீங்களாங்கிறது தான் மேட்டர். அந்த வகையில் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் நடத்தின சர்வேவை நாங்களே திருப்பி ரீவேலிடேட் பண்ணிக்கிறபடியாக இது வந்து சரியாக தான் வந்திருக்கு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ இந்த 70 தொகுதிகளை ஒரு கணக்கு வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறோம். இது இந்த தொகுதி அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்கள் பெண்கள் இவ்வளவு இப்படி நாங்கள் நம்பர் போடல. ஃபோன் பண்ணி ரேண்டமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சர்வே பண்ணோம், 1.5 லட்சம் சர்வே, எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. எல்லாரும் ஃபோனில் பேச மாட்டாங்க, எல்லாரும் ஃபோனில் உண்மையை சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வந்து 19,305 பேரையும் நேராக பார்த்து பேசியிருக்கோம், 1 to 1. ஒவ்வொருத்தையும் அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் எவ்ரி பேஷண்ட்டை. அப்படி பண்ணதுனால இந்த 70 தொகுதிகள் வந்து நாங்களால் செலக்ட் பண்ண முடிஞ்சது ஈஸியாக. சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதுக்கு மேக்சிமம் 65% கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். அது என்ன கணக்கு அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செகண்ட் கேள்வி நம்ம கேட்டிருந்தோம், கடந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு முதல் விஷயம். அப்போ கடந்த தேர்தலில் 41% மக்கள் வந்து நாங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு தான் சொன்னாங்க. நம்ம சர்வே எடுத்த 19,305 பேரில் 41% வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க. இந்த எதிர்க்கட்சி தலைவர் யாருங்கிற கேள்வியை டிஎம்கே காரங்களை ஒமிட் பண்ணிட்டு கேட்கல, டிஎம்கே காரங்கள்ட்டையும் கேட்டோம். அப்போ டிஎம்கே காரங்க வந்து டிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் இஸ் அபவுட் ஆப்போசிஷன் பார்ட்டி, டிஎம்கே இஸ் ரூலிங் பார்ட்டி. ஸோ டிஎம்கே அலையன்ஸ் பற்றியும் சொல்ல மாட்டாங்க. சிறந்த எதிர்க்கட்சியில் திருமாவளவன் வந்தாங்க அப்படின்னு டிஎம்கே சொல்ல மாட்டார்ல, பேசும்போது தாங்க சூப்பராக சொல்ல மாட்டார், வீரபாண்டி தாங்க சூப்பராக சொல்ல மாட்டாங்களே. ஸோ அவங்க எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க தான் சொல்லணும். அப்படி திமுகவினரும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தது தான் இந்த 65% நம்பர். அப்போ என்னென்னா, இந்த வார் இஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேங்கிறதுக்கான இன்னொரு மறைமுகமான ஒரு ப்ரூஃப் இது. அவங்க எல்லாருமே நீங்கள் நாம் தமிழரில் சீமான் வந்து போகிற இடம் போனால் வெளுத்து வாங்குறாரு. அதிமுகவை, திமுகவை, பாஜகவை, காங்கிரஸ் வெளுத்து வாங்குறாரு. விஜயோட பிரச்சாரம் ரொம்ப வீரியமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க, இளைஞர்கள் பெரும் எழுச்சி நினைக்கிறாங்க. ஆனாலும் நம்ம இந்த 19,305 பேரில் 65% பேர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க ஸ்டாலினை யாரால் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி தான் நினைக்கிறாங்க. இப்போ விஜயோடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு 19%, பரவாயில்லைன்னு 49%. அரசியல் செயல்பாடு நம்ம கேட்டிருக்கோம். அரசியல் எதிர்காலம்னா அரசியல் செயல்பாடு நம்ம கேட்கணும். அவர் விஜயோட செயல்பாடு எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு பல்ஸ் பார்க்க இருக்கு. அதில் வந்து விஜயோட அரசியல் செயல்பாடு பெட்டராக இருக்குன்னு தான் நிறைய பேர் கருதுறாங்க, நெகட்டிவாக இருக்குன்னு ரொம்ப பேர் கருதுல. அதனால தான் நம்ம வந்து அதை வந்து 3ஆக பிரிக்கிறோம். சூப்பர், சுமார், மோசம் அப்படின்னு பிரிக்கிறோம். மோசம்ங்கிறது நெகட்டிவ், அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறதுங்கிறது. சுமாருங்கிறது வந்து எல்லாமே சுமாரில் தான், கருத்தில்லை, உடன்பாடு இல்லை, தெரியவில்லை, பிறகு பார்க்கணும், போக போக தெரியும், அது எல்லாமே சேர்ந்து தான் அந்த கிரே ஏரியா. சூப்பருங்கிறது 1%. சூப்பர் எவ்வளோ பர்சன்ட் வந்துருக்குதுல? சூப்பர் அப்படிங்கிறது 20% கிட்ட வந்திருக்கு. அதுதான் வந்து 19%. அதுதான் எண்ட் ரிசல்ட்டாக வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வரும், யார் முதலமைச்சர் ஆகும் போது அதே பர்சன்ட் நாங்கள் வந்து நிற்கிது. இது எல்லாமே எதுக்காக நாங்கள் கேட்குறோம்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் சரியாக தான் பதில். நீங்கள் வந்து டிஎம்கே ஆட்சி எப்படி நடக்குதுன்னு கேட்டால் மோசம்பிங்க, யாருக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு டிஎம்கேம்பிங்க. அப்போ நம்ம குழப்பறாருன்னு வரும்ல. இப்போ எந்த கணக்கில் உங்களை ஓட்டை சேர்க்கணும் வரும்ல, இதுக்காக தான் அந்த கேள்வி. அப்போ இந்த இடத்துல வந்து 20% மக்கள், ஆல்மோஸ்ட் 19% மக்கள் வந்து விஜயோடைய செயல்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியில் வந்து பார்த்து யார் வந்து வெற்றி பெறுவார்னு கேட்டால் 20% மக்கள் வந்து விஜய் அப்படின்றாங்க. இதுதான் அந்த அதோடைய கிராஸ் வெலிடேஷன். அந்த ஒரு 49 இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன முடிவு? அதான் சொல்ல, அவங்க வந்து எல்லாமே சேர்ந்தது. அவங்க பரவாயில்லன்னு சொல்கிறவங்க, இனிமே தான் பார்க்கணும்னு சொல்கிறவங்க, 50-50 மார்க் போடுறவங்க, கருத்து இல்லைன்னு சொல்கிறவங்க, எல்லாமே சேர்ந்து தான். திமுகவுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, பெரும்பாலும் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. ஆனால் இங்கே ரிப்போர்ட் எடுக்கும்போது ஓரளவுக்கு அப்படின்னு 69% மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. அதான உண்மை. அதாவது 540 வாக்குறுதிகளில் எதையுமே திமுக நிறைவேற்றலைங்கிறது உண்மை இல்லை. பெரும்பாலும் நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை நிறைவேற்றலை அப்படிங்கிறது உண்மை. அதுதான் மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியிலேயே
2 மாதத்துக்கு ஒரு முடிய இருக்கக்கூடிய இபி கனெக்ஷனை வந்து 1 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் வந்து மீட்டர் பில்லிங் எடுப்போம், மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், நகைக்கடன் நாங்கள் ரத்து பண்ணுவோம். இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து செய்யலை. பால் விலை உயர்த்த மாட்டோம், டீசல் விலை உயர்த்த மாட்டோம், டீசல் குறைப்போம், பேருந்து கட்டணத்தை குறைக்க மாட்டோம், குறைப்போம், சொத்து கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து செய்யலை. இதெல்லாம் மக்கள்கிட்ட நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் செய்யலைங்கிறனால அந்த கடுப்பு அவங்களுக்கு இருக்குது, நமக்கு வந்து இப்போ செய்யலேன்னு. ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஏற்பு இல்லை, அது உண்மை இல்லை. அதனால தான் வந்து அவ்வளோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அம்மா செஞ்சுருக்காங்க, ஓரளவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்புகிறாங்க. சார், இப்போ திமுகவில் நான் பார்த்த வகையில் ஒன்றுமே செய்யலைங்கிறது அரசியல் நிலைப்பாடு, ஓரளவு செஞ்சுருக்காங்கிறது காமன் மேன் நிலைப்பாடு. திமுக இப்போ பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டங்களில் பேசும்போது கூட அந்த 8000 ரூபாக்குள்ள கூப்பன் அதிகமாக பேசுறது இல்லை. பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, டெல்லி நம்ம ஆண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் லோக்கலில் எல்லா பிரச்சாரத்துலையும் அவங்க முன்வைக்கிறாங்க. களத்துக்கு போகும்போது பார்க்குறோம். இப்போது தேர்தல் எது பிரதான பிரச்சனை அப்படிங்கும்போது மத்திய அரசடா அப்படிங்கிறது 16% தான் சொல்கிறாங்க. பட்டு ஊழல் தான் 41% அப்படின்னு வேற ஒரு டேட்டா இங்கே வருது. ரொம்ப வேலிடான ஒரு கொஸ்டனை ரைஸ் பண்ணீங்க. மை சின்சியர் அப்ரிசியேஷன். எவ்வளவு திமுக நிதர்சனத்தை மீறி இருக்குங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் படித்த அன்னைக்கு நான் சொன்னேன் 8000 ரூபா கூப்பன் எடுபடலை அப்படின்னு. அன்றைக்கி சொன்னேன். ஏன்னா அது கூப்பனாக தான் கொடுப்போம்னாங்க, எந்த பொருளாலும் வாங்கிக்கலான்னாங்க, கேஷாக கூட கன்வெர்ட் பண்ணல. வேறு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் வந்து நாங்கள் 10,000 ரூபா நாங்கள் வந்து அக்கௌண்ட்டில் போடுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு அக்கௌண்ட்டில் ஒரு காசு வர்றதுக்கும் எனக்கு கூப்பனாக வர்றதுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்குது. அந்த தொண்டர்கள் வந்து எதிர் கட்சிக்காரங்க இருந்தாங்க, மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிகளாக எதிர உட்காந்துருக்காங்க. தமிழக முதலமைச்சர் அறிவிக்கும் போது அவங்கெல்லாம் ஒரு 3-4 அறிவிப்பு கைதட்டுறதே குறைச்சிட்டாங்க, ரொம்ப நொந்து போயிட்டாங்க. இன்னும் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று அறிவிப்பே வரலன்னு 50வது அறிவிப்பாக இதை சொன்னபோது தான் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சாங்க. பரவாயில்லப்பா ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 3 முறை படித்தார் முதலமைச்சர். நாங்கள் 8000 ரூபாய்க்கு பண்ணுற 3 முறை படித்தார். திரும்ப சொல்லி படித்தார். அதுக்கப்புறம் சரி ஓகே இதுதான் நம்ம ஹைலைட் பாயிண்ட் போல, இதுக்கு மேலே வருது பாயிண்ட் இல்லை போலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கைதட்டினாங்க. இது வந்து நிதர்சனம். இது எடுபடலைங்கிறது தெரிஞ்சதுனால தான் கீழே அவர்கள் வந்து நீங்கள் ரொம்ப சரியாக கவனிச்சது போல 8000 ரூபா கூப்பன் மகளிருக்குங்கிறத ஹைலைட் பண்ணாமல் பாஜக முகமூடி அணிஞ்சிட்டு வருது, பாஜக அதிமுக வேஷத்தில் வருது, பாஜக அதிமுக அடிமையாக்கிட்டு இருக்குன்னு பாஜக புராணத்தை பாடிட்டு இருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். ஆனால் நிதர்சன மக்களுடைய பிரச்சனை என்ன? ராமன் ஆடுறானா ராவணன் ஆடுறானாங்கிற மக்கள் பிரச்சனையே இல்லை, நல்லாட்சி நடக்குதா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. மக்களுடைய பிரச்சனை ஊழல் தான், அன்றாட வாழ்க்கையில் போய் நிற்கிறது தான். சட்டம் ஒழுங்கு மிக முக்கியமான பிரச்சனை. வேற ஒரு கேள்வி, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறதுல ரொம்ப மோசமாக சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு மோர் தென் 50% சொல்லியிருப்பாங்க. இந்த சட்டம் ஒழுங்கு ஊழலுங்கிறது தான் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் நேரடியாக பாதிக்கக்கூடியது. அதை இவர்கள் சொல்ல முடியல. ஏன்னா ஊழல் இல்லைன்னு எங்களால் சொல்ல முடியும். ஊழலற்ற ஆட்சி கொடுத்தேன், திமுக ஆட்சியில் ஊழல் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பணும்ல. முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அக்கா கனிமொழி அவர்களோ இன்னும் மற்ற பெருமக்களோ வந்து திமுக ஆட்சியில் போய் ஊழல்னு சொல்கிறீங்க, எங்கள் ஆட்சியில் ஊழல் இருக்காங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்ல முடியல. ஸோ ஊழல் தான் மக்கள் பெருசாக நினைக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருந்துச்சுன்னா அவங்களால சொல்ல முடியல. சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமான கண்கூடாக பார்த்துருக்காங்க. ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவியை ஏடிஎம்கே உள்ள கிளம்பிருக்கிறாங்க. அவர் ஒரு நிதர்சனமான சாட்சியாக அந்த குடும்பம் இருக்குது. ஜெயக்குமார் ஜெய்சிங் திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. இது மாதிரி நம்ம 100 பாலியல் வன்முறைகள் 100 கொலைகள் கண்கூடாக பார்த்துட்டோம். அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி தூத்துக்குடி சம்பவம் ரொம்ப ரீசெண்ட்டு. நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் பார்த்துருக்கீங்க, சென்னை கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பார்த்துருக்கீங்க, 100 அண்ணா நகர் கோயம்பேடுன்னு தமிழ்நாட்டில் சொல்ல ஒரு இடம் பாக்கி கிடையாது. அவ்வளோ வேலூர் வச்சுங்க, விருதுநகர் வச்சுக்கோங்க, அவ்வளோ இடங்கள்ல. அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்கணும், ஊழலே இல்லைன்னோ அவங்களால சொல்ல முடியல. 8000 ரூபாயும் எடுபடலை. அப்போ என்ன செய்வாங்க? பாஜக தான் முன்னெடுத்துருக்காங்க. வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இந்த 10க்கு 10 மார்க் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கும் போது அதில் 10க்கு 10 அப்படிங்கிறது திமுகவுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 9% தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். அது எதனால் ரொம்ப கம்மியாக இல்லை 100க்கு 100 திமுக காரங்களே சொல்ல பார்த்தீங்களா? அது முக்கியமான கவனிக்க நம்ம மக்கள்கிட்ட நாங்கள் போய் சந்திச்சோங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு உதாரணம். கட்சிக்காரங்கள்ட்ட போல மக்கள்கிட்ட போய் நிற்கிறோம். 41% வந்து இந்த 19,305 பேரில் 41% வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க. டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்களே 9% தான் சொல்லியிருக்கிறாங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மக்கள் வந்து இந்த சர்வே உண்மையை பிரதிபலிக்குது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு உதாரணம். அவ்வளோதான். அவங்க 100க்கு 100 சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான். நான் சொன்ன உங்களுக்கு போன கேள்வி பார்த்தீங்க, ஓரளவு நிறைவேற்றிருக்காங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. வாக்குறுதியில் நிறைவேற்றினாங்களாங்கிற கேள்வி அதான் சொல்லுறேன். அப்போ வந்து ஆமாம் நிறைவேற்றிருக்காங்க. நீ வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே 59 ஒரு 10 அதுதான் மேட்ரு. அப்போ வந்து இவர்கள் வந்து 100க்கு 100 மார்க் நான் கட்டாயம் கொடுப்பேன், பெஸ்ட் எவர் கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது.
திமுக காரங்களாலே சொல்ல முடியல. நான் உங்களுக்கு இப்போ தான் சொன்னேன், ஊழலே இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடே இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியாது. அதனால் 9% மட்டும், அதாவது கோர் டிஎம்கே கரை வேட்டி கட்டி நான்லாம் வந்து அவங்க கடைசி வரைக்கும் திமுக தான் சொல்கிறாங்க, அந்த 9% பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சார் வேறு என்ன விஷயங்கள்லாம் இப்போது நம்ம கேட்டதுலேருந்து மிக முக்கியமாக மக்கள் பார்க்குறாங்க சார்? மக்கள் நம்ம இதில் தான் இது வந்த ரிசல்ட்டே தான். சட்டம் ஒழுங்கு பிரதான பிரச்சனையாக பார்க்குறாங்க, ஊழலை பிரதான பிரச்சனையாக பார்க்குறாங்க, நல்லாட்சி இன்னும் பெட்டராக அவங்களை ப்ராமிஸை டெவலப் பண்ணிக்கலாம்னு பார்க்குறாங்க, எதிர்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறாங்க, அதிமுகக்கான ஒரு சர்ஜ் இருக்குன்னு பார்க்குறாங்க, ஏடிஎம்கே பிஜேபி நல்ல ஜெல்லாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே தான் அந்த டேக்வே. இப்போ எல்லாத்துலேயுமே திமுக ரொம்ப நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாமே 20% தான் ஃபுல்ஃபில்டாக கேட்டிருக்குது. அதோட மேக்ஸிமம் வரல மொத்தம் இதுவும். அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ் வரணும்ல? இல்லை, அப்படி வரலை. ஏன்னா வந்து திமுகவுடைய கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னவா ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ என் ரிசல்ட்டில் தமிழகத்தின் அடுத்த தேர்தல் இப்போது தேர்தலால் யார் முதலமைச்சராக வெற்றி பெறுவார் கேட்ட அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% கூடுதலாக வந்து ஏடிஎம்கே பெற்றிருக்கு. ஆமாம், ஒரு 3% டிஃபரன்ஸில் மட்டும்தான் வந்து டிஎம்கே பெற்றிருக்கு. அதான் வந்து ரீசெண்டாக நம்ம பண்ணது. தான் கடைசியான முக்கியமான அந்த பிரதானமான கேள்வி. அதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, முன்னாடி இந்த 2-3 மாதம் அந்த தேர்தல் சூடு பிடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் வந்து 200 சீட் அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டே வந்தார். இப்போ பூரா பிரச்சாரத்தில் போய் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு வர்றார். அந்த டிஃபரன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். 200 சீட் அடிப்போம்னு சொன்னவர் நாங்கள் இப்போ வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு வர்றார். அப்புறம் வந்து இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, பாஜகவை உள்ளே விட்டுறக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ இதுதான் இந்த ரிசல்ட் வந்து இந்த சர்வேல தெரியுது. அதாவது போட்டி கடுமையாக இருக்கிறது, கேக் வாக் இல்லை. நான் ஏற்கனவே ஒருக்க சொல்லியிருந்தேன், 2026 தேர்தல் என்பது 2016 தேர்தலை பிரதிபலிக்கும் அல்லது ரிவர்ஸில் இருக்கும். எய்தர் 2016 ரிப்பீட் அல்லது 2016 ரிவர்ஸ். இதில் வந்து ஒருத்தர் அடிச்சு போயிடுவார்னு சொல்ல முடியல. ஒரே ஒரு மேஜர் ஒரு ஆஸ்பெக்ட். ரிவர்ஸ் மட்டும் சொல்லுங்க சார். ரிப்பீட் ஓகே. ரிவர்ஸ்னா திமுக வந்து ஒரு 90-95 சீட் எடுத்துட்டு அதிமுக வந்து மன்னிக்கணும், அதிமுக 2016 அதிமுக 134 சீட் அடிச்சது, திமுக வந்து 100 சீட் அடிச்சது. உங்களுக்கு புரியுங்களா? இப்போ என்னன்னு சொன்னேன், ஒன்று அது அப்படியே ரிப்பீட் ஆகலாம். 2016 வந்த மாதிரி அதிமுக 114 சீட் எடுக்கலாம், திமுக 90 சீட் எடுக்கலாம். இல்லைன்னா திமுக 134 சீட் எடுக்கலாம் கூட்டணியாக, அதிமுக கூட்டணியாக 100 சீட் எடுக்கலாம். இது மாதிரி எய்தர் ரிப்பீட் ஆர் ரிவர்ஸ். 2016க்கு இதுக்கு ஒரு மேஜர் வித்தியாசம் இருக்குது. அதுதான் நம்ம வந்து இனிமேல் பார்க்கணும். ஸோ இதுதான் என்னுடைய ஐடியா. பட் வந்து நம்ம ரிசல்ட் வந்து நம்ம இது எல்லாமே கருத்து கணிப்பு தான். நான் வந்து அந்த கருத்து கணிப்பு முடிவுலேயே லாஸ்ட்டு சொல்லியிருப்பேன். இது நம்ம நம்பர் சொல்லலை, உங்களுக்கு அந்த கருத்து கணிப்பில் நம்பர் சொல்லலை, எத்தனை சீட் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லலை. இது திசை காட்டி, காற்று எந்த பக்கம் அடிக்குதுங்கிற டைரெக்ஷனை காட்டுது. நீங்கள் ஏர்போர்ட்டில் இது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சேவல் படம் போட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. காற்று அடிக்கும் போது திசையில் வந்து எந்த பக்கம் திரும்பி நிற்குது. அந்த மாதிரி இப்போ திசை வந்து அதிமுக பாஜக பக்கம் திரும்பி நிற்குது. அடுத்த காற்றுல அது மாறலாம். அதில் வந்து அதனால் மசோமா நீங்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் என்ன காற்று அடிக்குது தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இது வந்து ஒரு டைரெக்ஷனை காட்டுது உங்களுக்கு. இன்னைக்கு அப்படி நீங்கள் குறிப்பிடும்போது திமுகவுடைய அணியில் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, திரும்ப நிறையா போயிட்டு அதை மைண்ட் பண்ணி சொல்கிறேன். அது எல்லாமே சேர்ந்து எதிரொலிக்கின்றாங்க. நான் அது எல்லாமே நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சேர்ந்து தான் எதிரொலிக்கின்றார். இது வந்து இதனால் காங்கிரஸுக்கு இவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நான் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசைன் பண்ணுவேன்றார். காங்கிரஸ் கட்சியில் சீட் ஒதுக்கீடு குழுவில் இருந்த திரு மாணிக்கம் தாக்கூர் நான் வரல, நான் ராஜினாமா பண்ணுறேன்றார். காங்கிரஸ் கட்சி சீட்டை வித்துருச்சு, ராகுல் காந்தியோட கொள்கையை காற்றுல பறக்க விட்டுச்சுன்னு ஜோதிமணி சொல்கிறாங்க. இப்படி பகிரங்கமான புகார் இருக்குது. திருமாவளவன் நான் நிற்கலன்றார், எனக்கு எதுவும் அழுத்தம் கொடுக்கலன்றார். நான் நிற்பேன் சொல்கிறார். சிட்டிங் எம்எல்ஏ 4 பேரில் 3 பேருக்கு சீட்டு கொடுக்கல. இவ்வளோ குளறுபடிகள் அங்கே ஓடிட்டுருக்கு. அப்படி எந்த குளறுபடியும் இல்லாமல் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இருக்குது. அது எல்லாம் சேர்ந்துமே கூட அவங்களுக்கும் டஃப்பான ஃபைட் இருக்குது. 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சு. ஆமாம், ஓவராலாக எல்லாம் சேர்ந்து 5% எடுத்தாங்க. தேமுதிகலேருந்து மதிமுகலேருந்து தமாகலேருந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து விடுதலை சிறுத்தை எல்லாம் சேர்ந்து 5% எடுத்தாங்க. இந்த முறை திரு விஜய் இருக்கிறார். அவர் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கிறார், ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருக்கிறார், நிறைய ஓட்டு இருக்கிறார். ஸோ இவர் வந்து ஒரு கேம் வந்து சேஞ்ச் ஆகலாம், கேம் வந்து ஸ்பாயில் பண்ணலாம். அது என்னென்னு பார்க்கணும். அதுதான் வந்து அது ஒரு சஸ்பென்ஸ் இந்த இடத்துல. இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியலையா சார்? விஜய் யாருக்கு ஸ்பாயிலராக மாறுவார்? 2 பேருக்குமே தான் நினைக்கிறேன். யாருக்கு கூடன்னு பார்க்கணும். 50-50யா, 60-40யா, 40-60யா அப்படின்னு பார்க்கணும். 2 பேருக்குமே தான் ஸ்பாயிலர். அவர் டிஎம்கே ஓட்டையும் எடுக்கிறார், ஏடிஎம்கே ஓட்டையும் எடுக்கிறார். எது அதிகம் அப்படிங்கிறதுல இருக்குது கேம். எந்த பகுதின்னு விஜய்க்கு திசை இல்லை நம்ம சொல்லலாம். நம்ம வந்து ஆனால் திருப்பி ரிசல்ட் தான். நீங்கள் வட மாவட்டங்கள் அதிகமாகவும் சென்னை மண்டலத்தை அதிகமாக ஓட்டு எடுக்கிறார்.
இன்சிடென்டலி வட மாவட்டங்களும் சென்னை மண்டலமும் திமுகவுடைய கோட்டை. we have to wait. டெல்டாலையும் சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல, அது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் வரும்போது சவுத்தில், தட் மீன்ஸ் டீப் சவுத், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் தாவேக்காக்கு கொஞ்சம் அதிகமான ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறது. நான் அடுத்த எந்த சர்வே பற்றியும் சொல்ல முடியாது, என்னுடைய சர்வே பற்றி மட்டும்தான் நான் பேச முடியும். கட்டாயமாக நீங்கள் சொன்ன 3 மாவட்டத்தில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சிறுபான்மை மக்கள் அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், கன்னியாகுமரியில் 3 மாவட்டத்துலேயும் ஃபிஷர்மேன், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அவங்களுடைய பெனட்ரேஷன் ரொம்ப அதிகம். அதனால் அங்கே ஒரு தாக்கம் பெருசாக இருக்கும் கட்டாயம். இப்போ நீங்கள் 40% அப்படின்னு அதிமுகவில் கிட்டத்தட்ட வந்த மற்ற நம்ம கம்பேர் பண்ணலைன்னா கூட ஒரு பெரிய நம்பர் 40%, ஒரு பெரிய நம்பராக கொடுத்துருக்கீங்களா சார்? பெரிய நம்பர் இல்லை, 3% டிஃப்ரென்ஸில் தான் வந்து டிஎம்கே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கட்சி 50% இருக்குது அடுத்த அப்படின்னா நீங்கள் 50% இருக்கேன்னு யோசிக்க வேண்டியது. அடுத்த கட்சி 30% தான் நீங்கள் கோல் பண்ணணும். அடுத்த கட்சி 47 நிற்குதுன்னா அது வந்து ஒரு டஃப் ஃபைட்டுன்னு தான் அர்த்தம். 3% வந்து செஃபாலஜிக்கலாக எரர் மார்ஜினோட சேர்த்து தான் சொல்லுவாங்க. 3% வந்து கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ விஜய் வந்து ஒரு 15% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்கள். விஜய் வந்து 15% வாங்குறாருன்னா அவருடைய தொழில் ஒரு 15 வாங்க மாட்டார், அவரோட தொழில் 25-28 கூட வாங்குவார். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து விராலி மலையிலேயே எங்கேயோ வந்து ஒரு 10% வாங்குவார். அப்போ அங்கே வாங்கின 25 இந்த 10 சேர்ந்து தான் நடுவில் 15 மாறி நிற்கும். உங்களுக்கு புரியுங்களா? ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல ஒரு ஆவரேஜ் 15 நிற்கும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 3% டிஃப்ரென்ஸ் நிற்குதுன்னா அது தொகுதியாக கன்வெர்ட் பண்ணும்போது வேறு மாதிரி நிற்கலாம். பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் இஸ் நாட் வில் நாட் ரிஃப்ளெக்ட் த கான்ஸ்டிட்யூன்சி நம்பர். இப்போ திமுக அதிமுக அங்கே ரொம்ப டஃப் இருக்கும். இப்போ திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்க தொகுதிகளில் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும்? அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். திமுக வந்து அவங்களுடைய தொகுதியிலேயே தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுவாங்க. அதனால் கூட்டணி கட்சிக்கெலாம் பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சண்டை வேற மண்டை உடஞ்சிட்ருக்கு. 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா சின்னம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உதயசூரியனும் இரட்டலையும் தான் டாப். நம்பர் 1 சின்னம் இரட்டைலை, நம்பர் 2 சின்னம் உதயசூரியன். இரட்டலையை பார்த்துட்டாங்கன்னா வேறு யோசிக்க மாட்டாங்க, பொசுக்குன்னு குத்திட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட்டணி கட்சி தேட மாட்டாங்க, ஏணி சின்னம், கதிரவாள் சின்னம்லாம் தேடிக்க மாட்டாங்க, உதயசூரியனை பார்த்தா குத்திட்டு வந்துடுவாங்க. அப்போ 2 பக்கமுமே ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் தான் இருக்கும். ஒரு பேச்சுக்கு இரட்டைலை விசஸ் கதிரவாளில் இரட்டலை அட்வான்டேஜில் இருக்கும். உதயசூரியன் விசஸ் குக்கரில் வந்து உதயசூரியன் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும். உதயசூரியனா அதுவா அப்படின்னா உதயசூரியன் நிற்கும், ரெட்டலையா இதுவான்னு ரெட்டலை நிற்கும். ஸோ கூட்டணி கட்சிகள் 2 பக்கமே ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு கொஞ்சம் இருக்க தான் செய்யும், அதிகமாக இருக்க செய்யும் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக. திருமாவளவன் ஏன் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கல அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று, அவர் மற்ற 7 தொகுதிகள்லையும் பிரச்சாரம் செய்யணும், அதுக்கான ஒரு பயம் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய உயர்மட்ட குழு கூடி முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து போட்டியிடும் போது 7 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணணும்னு தெரியாதா? அவர் வந்து சந்திக்கிற முதல் தேர்தலாக அவர் விஜயா இப்போ தான் தாவேக்க ஆரம்பிச்சிருக்கிறாரா? ஃபஸ்ட்டு தேர்தலில் நான் பண்ணுறேன், நாமினேஷனில் 2 விஷயம் விட்டேன், ஸோ அஃபிடவிட்டில் 2 விஷயம் புதுசாக கொடுக்குறேன்னு அவர் பண்ணுறார். விஜய்க்கு குளறுபடி நடக்குது பார்க்குறோம். அது வந்து இன்னும் முதல் முறையாக தேர்தல் சந்திக்கிறாரு. அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். நம்ம திருமாவளவன் வந்து சந்திக்கிற முதல் தேர்தலாக அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்போ வந்து 8 தொகுதியில் நிற்கும்போது நாம் ஒரு தொகுதியில் என்ன பார்த்தா 7 தொகுதி யார் பிரச்சாரம் பண்ணணும்னு அவருக்கு தெரியாதா? சிட்டிங் லோக்சபா எம்பி, அப்போ நம்ம ராஜினாமா பண்ணிட்டு வர வேண்டியது தெரியாதா? அதுக்கு ஒரு இடைத்தேர்தல் நடத்த வேண்டியது தெரியாது, எல்லாமே தெரியும். தெரிஞ்சு தான் அது வந்து ஒர்க் பண்ணார். அது வந்து ரிவர்ஸ் அடித்தது. டிஎம்கேவே அவரை சந்தேகமாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நிதர்சனம். யாரும் வெளிப்படையாக பேசலை. யாரும் திருமாவளவனுக்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்னார்ல எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லைன்னு சொன்னார். உண்மைதான், நான் நம்புகிறேன். ஏவா வேலு ஃபோன் பண்ணி என்னங்க நிற்கிறீங்க, நீங்கள் நின்றுவீங்களா, பார்த்துருமா, ஜெயிக்க வச்சுனாலாம் சொல்ல மாட்டார். அப்படிலாம் எந்த அழுத்தம் முடியாது. ஆனால் ஹிடனாகவே அண்டர் கரண்ட்டாகவே ஒன்று ஓட ஆரம்பிச்சிருச்சு. திருமாவளவன் எதுக்கு இங்கே நிற்கிறாரு அப்படின்னு. அப்போ நாம் முதல் முறையாக அவர் கேண்டிடேட்ஸில் அவர் பேர் வந்தோன்னே சொன்னோம், இது திமுகட்ட ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும், திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது, ப்ரீ எலெக்ஷன் அலையன்ஸ் மாதிரியே போஸ்ட் எலெக்ஷன் அலையன்ஸ் ஒன்று நீடு தேவைப்படும். அப்போ நம்முடைய எம்எல்ஏக்கள் எத்தனையோ 2, 3, 4 எத்தனையாக இருந்தாலும் அதில் நம்முடைய லீடர்ஷிப் அங்கே இருக்கணும், இல்லாட்டி வேறு மாதிரி பிரிஞ்சு செதஞ்சு போயிருக்கான ஒரு ஆபத்து உண்டு அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறது அங்கே போட்டிடுறதுக்கே காரணம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதான் போட்டியிருக்கேன். அந்த கருத்து வந்து அந்த தாட் வந்து டிஎம்கேக்கே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு திருமாவளவன் போட்டிடுறாரு அப்படிங்கிறது என்ன எல்லாருக்கும் வந்திருக்கும். அந்த ஹீட் அவர்கிட்ட வரும்போது அவர் வந்து இல்லை நான் பண்ண வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் வந்து அறியாமல் புரியாமல் செய்யக்கூடியவரில், அவசரப்பட்டு செய்யக்கூடியவரில், முதல் முறையான தேர்தலை சந்திக்கக்கூடியவரும் அல்ல.
வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு தாட்ஃபுல் லீடர். ரொம்ப யோசித்து ஆழ்ந்து நிதானமாக அவருக்கு வந்து வன்னி அரசுவை எப்படி கையாளணும், சிந்தனை செல்வனை எப்படி கையாளணும், பெரம்பலூர் கிட்டுவை எப்படி கையாளணும், ரவிக்குமார் எப்படி கையாளணும், எல்லாமே தெரியும். எல்லாமே அவருடைய ஆட்கள் தான், எல்லாமே அவருடைய ஆட்கள் தான். எப்படி கையாளணும்னு தெரியும். உங்களுக்கு இதே ஆதவர்ஜுனாவை கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணார். திமுகவுக்கு எதிராக தானே அவர் பேசினார். அப்போ சஸ்பெண்ட் பண்ணும்போது அழுத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னார்ல, ஏன் சஸ்பெண்ட் பண்ணார்? சஸ்பெண்ட் பண்ணால் வச்சிருக்கலாம்ல. திரும்ப நான் அவரை சேர்த்துக்கூடன்னு வேறு சொல்லியிருந்தார். அவர் நல்லா பணியாற்றினா திரும்ப நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வேறு போட்டார். ஏன் சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு வண்டி நைட்டில் வண்டியில் போய்கிட்டே வந்து ஒரு ஃபேஸ்புக் வீடியோ போட்டார். ஏன் போட்டார்? ஏன் ஆதவர்ஜுனா தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு? அதுக்கு ஒரு விளக்கம். ஆதவர்ஜுனா சேர்ந்தே ஒரு வருஷம் தானே ஆச்சு. அவர் ஒன்றும் ரவிக்குமார் இல்லையே, செல்வ பிறந்தது இல்லையே, கூடவே 50 வருஷமாக இருந்தவங்க போயிட்டாங்கன்னு கவலைப்படுறதுக்கு இல்லையே, எதுக்கு அப்புறம் விளக்கம் கொடுக்கணும்? அப்போ வந்து அது ஒரு பெரிய அது திமுகவுடைய அழுத்தமோ அப்படிங்கிறவர் வந்து இல்லைன்னு விளக்கம் கொடுத்தார். இந்த மாதிரி போட்டிட்டார், அழுத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். எல்லாருக்கும் தெரியாதா? எல்லோரும் யோசிக்க மாட்டாங்களா என்ன நடக்குது அப்படின்னு? நேரடியாக யாருமே அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாலின் ஃபோன் பண்ணி என்னங்க ஆதவர்ஜுனா அப்படி பேசியிருக்காங்க நீங்கள் பார்த்துன்னு சொல்ல மாட்டார். அது இவருக்கே தெரியுது நெகட்டிவாக போகுதுன்னு. அதனால தான் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணோம்? அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ஒரு வார்த்தையாக பேசியிருந்தாரா? விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னா ஆதவர்ஜுனா பேசினார். அது கட்சிக்கான முக்கியம் தானே. கட்சிக்கு பாஜக தானே பேசினார். ஏன் நீங்கள் நிற்கிறீங்க? அப்போ வந்து ஒரு ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ எதிராக ஒரு வார்த்தை பேசலை. இது மன்னராட்சி காலம் கிடையாது, இது மக்களாட்சி காலம், எல்லாருக்கும் அதிகாரம் வேணும். அது என்ன தப்பு இருக்குது? அதுதான் நீங்கள் உங்கள் கொள்கையை சொன்னதுக்கு ஒருத்தர் தூக்குவீங்களா? அப்போ வந்து அழுத்தம் கிடையாதுன்னுங்கிறது சொல்கிறது. அழுத்தமும் நேரடியாக வராது நானும் சொல்கிறேன். அது புரிதல்லே வந்துடும். அப்போ வந்து காட்டுமன்னார் கோயிலில் சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறாருன்னொடனே வேற ஒரு உள்ள பரவுது, அண்டர் கரண்ட். அது நமக்கு ஃபேவராக வராது, நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது, நம்முடைய தொகுதியில் ரிவர்ஸ் அடிக்கலாம்னு அண்ணன் யோசிக்கிறாரு. மாற்றி தன்னுடைய வியூகத்தை மாற்றிக்கொள்கிறார். சார் ஒன்று என்ன திமுகவுக்கும் திருமாவளவனுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அவர் எதுக்கு காங்கிரஸ்க்கு என்னைக்கு தொகுதிகளை ஒதுக்கினாங்களோ அன்று மாலையே திருமாவளவன் விரும்பிய தொகுதிகளை நீங்கள் கொடுங்கன்னு ஸ்டாலின் தரப்பில் சொல்லப்பட்டதாகவும், அவர் டெல்லிக்கு போயிட்டாரு, ராயபுரம் வேண்டான்னு சொல்கிறாரு, ஸ்ரீபெரும்புதூர் திருப்பூர் வேண்டான்னு சொல்கிறாரு, இப்படிங்கிற தகவல்கள்லாம் ஆராசா, KN நேரு, ஏவா வேலு இவங்க 3 பேரும் இருந்தாங்க. திருமாவளவன் டீம் இந்த செய்தி முழுசும் பத்திரிகைகளில் வருதில்ல சார், இது எப்படி வெளியில் வந்திருக்கும்? அது உண்மையாக இருக்கும்னு நான் நம்பலை. அது வந்து பொய்யா இருக்குன்னு நான் மறுக்கலை. அது வந்து யூகங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு தான் நான் பதில் சொல்ல. நான் வந்து காங்கிரஸ் முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு முடிஞ்சதுக்கான காரணம் ரொம்ப ஆப்வியஸ். காங்கிரஸ் தான் எவ்வளோ சீட்டுன்னு தெரியாமல் இருந்தது. அப்போ எந்தெந்த சீட்டுங்கிற அடுத்த குளறுபடி வர அப்புறம் கடைசி வரைக்கும் ஓடிச்சு. ஸோ முதல்ல நம்பர் அரைவ் பண்ணுறக்கே ஒரு பெரும்பாடாக இருந்துச்சு. அதனால தான் என்ன விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப உடம்புப்படியாக இருந்துச்சு. நான் எடுத்த பேட்டிலே என்ன சொல்லியிருந்தாரு, கடந்த முறையோட கூடுதல் சீட்டுங்களில் காம்ப்ரமைஸே கிடையாது. அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதனால் வந்து 6ங்கிறத 7ஆவது ஆக்கணும், இல்லைன்னா கூட கிடையாது, அதே தானே. அப்போ இவங்க வந்து அவர் 10 கேட்டார், 8 ஆக்கியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அங்கே டெல்லியில் கொடுக்க வேண்டியது, காங்கிரஸ் கொடுக்க வேண்டியது எவ்வளோன்னு தெரிஞ்சால் தானே இவருக்கு கொடுக்க முடியும். மற்றவங்களாம் 5 ஆக்கிட்டாங்க, மதிமுகவுக்கு 4 ஆக்கிட்டாங்க. அப்போ இவர் கேட்டாங்க ஒரு நம்பர் வரணும்ல. இப்போ என்ன இவங்க தேமுதிக 10 கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரி ஒரு கணக்கு வந்துச்சா. ஸோ அதனால தான் தேமுதிக எல்லாரும் கொடுத்து முடிச்ச பிறகு கடைசியில் கொடுத்தாங்க. ஏன்னா தேமுதிக கொடுத்தா சண்டைக்கு வந்துடுவாங்க, தேமுதிக 10 கொடுத்துட்டா எனக்கு கொடுக்கலன்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் வந்து ராஜேந்திரமாக ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டார். காங்கிரஸ் கொடுத்து முடிச்சோன்னே மற்ற கடனை எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டார். நிறைவாக ஒரு விஷயம் சார், இவங்க இணைந்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்குமா சார் உங்களுடைய பார்வையில்? எல்லாரும் அதெல்லாம் அவங்க உரிமை, அது நடக்காதுன்னு நான் சொல்கிறேன். ராகுல் காந்தி வரல அப்படி, ராகுல் காந்தி வரமாட்டாருன்னு நான் நம்புகிறேன். ராகுல் காந்திக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்குது. என்னென்ன, பாலக்காட்லேயும் திருவனந்தபுரத்துலேயும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் வாருன்னு வர்றார். இது வரைக்கும் காங்கிரஸ் பிஜேபி வாராதவாறு வர்றார். அவர்கள் வந்து மாவோயிஸ்டுகள், அவர்கள் நக்சல்கள், அவர்கள் வந்து பயங்கரவாதிகள், அவர்கள் வந்து இப்போ பாஜகவோட தொடர்புடையவர்கள், பாஜகவுடைய பி டீம் அப்படிலாம் சொல்கிறார். இந்த பக்கம் வந்து கம்யூனிஸ்டுகள் வாக்களிங்கன்னு சொன்னால் கேரளா உள்ளதும் பேர். இப்போ வந்து கேரளாவில் கம்யூனிஸ்டுகளை தோற்கடிச்சிட்டு காங்கிரஸ் ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து டபுள் கேம் ஆனார்னா இங்கே இருக்கிற அப்புறம் எடுத்து கட் பண்ணி கேரளா போனாங்க. கேரளாக்காரங்களில் 50-80% பேருக்கு தமிழ் புரியும், தமிழ் படம்லாம் பார்க்குறவங்க. அப்போ வந்து இவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்து சொன்னாங்கன்னா சோழி முடிஞ்சவங்க எல்லாம் டப் பண்ணி போட்டுவிட்றாங்க மலையாளத்தில், சார் இங்கிலீஷில் பேசுகிறத. அப்போ வந்து பெரிய சங்கடமாக அநேகமாக அவர் வரமாட்டார்னு நினைக்கிறேன் இங்கே தமிழ்நாட்டுக்கு. சார் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த புகைச்சலும் இல்லை அப்படிங்கிறீங்க, பட் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் போயிட்டு தானே சார்? 2 விதமாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, அதிமுக பாஜக புகைச்சல் இருக்கான்னு இல்லை, பாஜகக்குள்ளே புகைச்சல் இருக்கான்னு எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது.
வன்னி அரசு வந்து போட்டியிடுவாரா மாட்டாராங்கிற மாதிரி இப்போ கேள்வி ஓடிட்டு இருக்கு. அண்ணன் திருமாவளவன் கதை இப்போ தான் நான் சொன்னேன். காங்கிரஸ் கட்சியில் நான் சொன்னேன் பகிரமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்டர்னல் பார்ட்டி, இன்டர்னல் அலையன்ஸ் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? வேற காங்கிரஸ் கட்சி திமுக கூட சண்டை போட்டுச்சு, திமுக காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் பண்ணுச்சு. இது கூட நம்ம பார்த்தோம் இப்போ. அப்போ அந்த சண்டை வேற. அதை மாதிரி பாஜகலேருந்து அதிமுக ஒருத்தர் கூட திட்டலை, அதிமுகலேருந்து பாஜக ஒருத்தர். ஸோ இது வந்து முதல்ல கூட்டணி மோதல் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனை. செகண்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுக்கு புகைச்சல் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதான் அனஸ்டான பாயிண்ட். ஏன்னா உள்ள என்ன இருக்குலாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் அறிஞ்ச வகையில் நடந்த உண்மையில் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். புகைச்சல் இருக்கா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஒன்று, கூட்டணிக்கு எவ்வளோ சீட் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட போது அண்ணாமலை வாசினார். கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதின்னு ஒதுக்கப்பட்ட போது அண்ணாமலை அழைக்கப்பட்டு அவர்கிட்ட ஒருக்க வெரிஃபை பண்ணப்பட்டது. கூட்டணியில் யார் யாருக்கு சீட்டுன்னு சொல்லும்போது அண்ணாமலை அழைக்கப்பட்டு அவருக்கும் சொல்லப்பட்டது. பிரதமர் நேரடியாக சென்னைக்கு வந்து கட்சி தலைவர்களை பற்றி பேசும்போது அதுலேயே அண்ணாமலை இருக்கிறார். இவ்வளோ தான் நான் சொல்ல வரேன். பிரச்சாரத்துக்கு குழு அமைக்கிறாங்க, நட்சத்திர பிரச்சாரகள்னு போட்டு விடுவாங்க. ஒரு 40 பேர் கொண்டு போட்டு, அதில் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவருடைய பேருக்கு அடுத்த பேர் திரு அண்ணாமலை பேர். அதற்கு பிறகு தான் மேதகு முன்னாள் ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை, அகில இந்திய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி, இன்னும் மூத்த பெருமக்கள் பொன் ராதாகிருஷ்ணன், மூத்த பெருமக்கள் பூரா பின்னாடி. இப்போ அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இருக்குதா இல்லையான்னு நான் சொன்ன டேட்டா வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்போ போட்டியில்லை? அவருடைய விருப்பமாக இருக்குது. அவரை ஏற்க சொன்னேன், எங்கள் அப்பாவை பார்க்க வேண்டியிருக்கு, எங்கள் அம்மா பார்க்க வேண்டியிருக்கு, உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. நான் 214 தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்ணுவேன். சில இடங்கள் நம்ம விட்டு கொடுத்து போகணும். கூட்டணியில் நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டான தொகுதி கிடைக்காம இருக்கலாம். அவர் எதுவாக இருந்தாலும் கோயம்புத்தூரில் தான் என்னுடைய ஃபியூச்சர் நான் பிளான் பண்ணிட்டாரு. ஸோ கோயம்புத்தூர் தொகுதியில் வேணும். அதிமுக வந்து முதலே முடிவு பண்ணி சொல்லிச்சு, நான் வந்து மாவட்ட செயலாளர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சிட்டிங் எம்எல்ஏ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சு. ஸோ அவர் வந்து முதலே இதை நான் ஆன்டிசிபேட் பண்ணி வேண்டாம் சொல்கிறேன். இது வந்து மியூச்சுவல். நான் சொல்லுவேன், பாஜக அவருக்கு சீட்டு கொடுக்காமல் புறக்கணிக்கவில்லை. அவர் எனக்கு சீட்டு வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு புறக்கணிக்கவில்லை. இது வந்து மியூச்சுவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 27ங்கிற நம்பர் அவருக்கு தெரியும், 27 எதுன்னு அவருக்கு தெரியும், 27க்கான கேண்டிடேட் யார் யாருன்னு அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஹேண்டாக ரிலீஸ் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே. அப்போ எனக்கு சீட் இல்லைன்னு அவருக்கு தெரியாதா? அப்போ அவர் வந்து ஒரு வார்த்தை கேட்டுதான் நான் சொல்லுங்கள், அண்ணாமலை வந்து எனக்கு சீட்டு வேணுங்க, நான் வந்து சூலூரில் போட்டிடுறேங்க, கவுண்டம்பாளையத்தில் போட்டிடுறேங்க, சிங்கானில் போட்டிடுறேன், அதெல்லாம் போட்டி போட நான் போப்பா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அண்ணாமலை வந்து போட்டிட்டா மற்ற யாரோட 100 ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா? யாராவது ஒருத்தங்க மறுப்பாங்களா? பார்க்குற யாராவது ஒருத்தர் இல்லை அண்ணாமலை வந்தால் நான் தோற்றுருவாருங்க யாராவது சொல்லுவாங்களா? அவர் எங்கே நான் தான் சொன்னேன், எங்கள் ஊரில் வந்து போட்டிட்டோம் அண்ணாமலைன்னா, ராஜபாளையத்தில் வந்து போட்டிட்டோம்னு. அவரால் பெரிய ஓட்டு வாங்க முடியும். தமிழ்நாட்டில் எங்கே போட்டால் அது அவரே சொன்னார், ப்ரெஸ் மீட்டில் அவரே சொன்னார், மொடக்குறிச்சியில் போட்டிட முடியாதா, திருப்பூர் சவுத்தில் போட்டிட முடியாதா, எங்கே தஞ்சாவூரில் போட்டிட முடியாதா, எங்கே போட்டிட முடியாது அண்ணாமலை? எங்கேனாலும் போட்டிட முடியும். அவருக்கு தெரியும்னு சொல்கிறேன். இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்த விஷயம் நான் சொல்ல வரேன். அவர் புறக்கணிக்கவில்லை, அவர் புறக்கணிக்கப்படவில்லை. நன்றி சார், நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. ரொம்ப நன்றி.